ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இம்மானுவேல் சேகரன் மணிமண்டபத்தை முதலமைச்சர் திறந்து வைப்பதற்காக கடந்த சனிக்கிழமையன்று பரமக்குடிக்கு வருகை தந்தார். இதனை ஒட்டி மாவட்டம் முழுவதும் போலீசாரால் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. முதலமைச்சரின் பாதுகாப்பு கருதி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பெண் காவலர்கள் உள்ளிட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். ஒவ்வொரு மாவட்டத்தின் எஸ்பி தலைமையிலும் அந்தந்த மாவட்ட காவலர்கள் பரமக்குடியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து வந்த பெண் காவலர்கள் பரமக்குடி மணிநகர் சோதனை சாவடியில் உள்ள கழிவறையை பயன்படுத்தியுள்ளனர். அப்போது பெண் காவலர் ஒருவர் கழிவறைக்குள் சென்றபோது பேப்பர் ஒன்றின் அருகே ஏதோ ஒரு பொருள் இருப்பதை கவனித்ததாக கூறப்படுகிறது. உடனே அவர் அதன் அருகே சென்று பார்த்தபோதுதான் அங்கு செல்போன் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த பெண் காவலர் செல்போனை சோதனை செய்தபோது வீடியோ ஆன் செய்யப்பட்ட நிலையில் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்ததாகவும், மேலும் ஏற்கனவே அந்த செல்போனில் சில வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த பெண் காவலர் தஞ்சாவூர் மாவட்ட எஸ்பிக்கு தகவல் தெரிவிக்க இந்த விஷயம் ராமநாதபுரம் எஸ்பியிடம் சென்றது. அந்த போன் யாருடையது என விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது பரமக்குடி நகர் காவல் நிலையத்தைச் சேர்ந்த SSI முத்துப்பாண்டி என்பவருடையது என்பதை போலீசார் உறுதி செய்தனர். சம்பவத்தன்று நெடுஞ்சாலை போக்குவரத்து சோதனை பணியில் இருந்த SSI முத்துப்பாண்டி பரமக்குடி மணிநகர் சோதனை சாவடி அருகே காவல் வாகனத்தை நிறுத்தியிருந்தது தெரியவந்தது. முத்துப்பாண்டியின் குடும்பத்தினர் மதுரையில் வசித்து வரும் நிலையில் அவர் மட்டும் பரமக்குடியில் தனியாக வீட்டில் வசித்து வந்துள்ளார். பணியில் இருந்து ஓய்வு பெறுவதற்கு இன்னும் சில வருடங்களே உள்ள நிலையில் முத்துப்பாண்டி இந்த குற்றச்சாட்டில் சிக்கியுள்ளார். இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பே தனது செல்போன் காணாமல் போனதாகவும், செல்போனிற்கு பாஸ்வேர்டு எதுவும் போடவில்லை எனவும் முத்துப்பாண்டி அதிகாரியிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் அவரது போனில் ஏற்கனவே சில வீடியோக்கள் இருந்ததால் அதனை ஏற்க மறுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் காவலர் அளித்த புகாரின் பேரில் பரமக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு SSI முத்துப்பாண்டி கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை ராமநாதபுரம் கிளை சிறையில் அடைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் பிரபுராவ் மற்றும் பரமக்குடி செய்தியாளர் சந்திரசேகரன்.